அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி வெற்றி படிக்கட்டு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பி காமர்ஸ் அதில் யூனிட் 1 பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் நியூ சிலபஸில் அதில் பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். அது பிஸ்னஸ் மீனிங் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ல பிஜிடிஆர்பி எக்ஸாம் பேட்டர்னில் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது முழுக்க முழுக்க பிஜிடிஆர்பி காமர்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன்ல எந்த மாதிரி கேட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டதுக்காக அவங்களுக்காக காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்களோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வீடியோவா கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் டிஃபைன்ஸ் பிசினஸ், அதாவது வணிகத்தோட மிக சரியான வரையறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்திருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் ஒன்லி, பி பையிங் அண்ட் செல்லிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் ப்ராஃபிட் ரெகுலர்லி, தேர்ட் சி சேரிட்டி ஒர்க், டி கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த நாள்ல எது வணிகத்தோட மிக சரியான வரையறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, பையிங் அண்ட் செல்லிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் ப்ராஃபிட் ரெகுலர்லி. அதாவது ஒரு குட்ஸை பையிங் அண்ட் செல்லிங் பண்ணணும், அதே சமயத்துல ப்ராஃபிட் ரெகுலரா கிடைக்கணும். அதுதான் ஒரு வணிகத்தோட மிக சரியான வரையறை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. செகண்ட் question, which characteristic distinguishes business from gambling, அதாவது வணிகத்துல இருந்து சூதாட்டத்தை வேறுபடுத்தக்கூடிய முக்கிய பண்பு இந்த நாள்ல எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரிஸ்க், பி ப்ராஃபிட், சி ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங், டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங், அதாவது தொடர்ச்சியான பரிவர்த்தனை நடக்கக்கூடியதுதான் வணிக, அதாவது ஒரு சூதாட்டத்தில இருந்து வணிகத்தை வேறுபடுத்தக்கூடிய முக்கிய பண்பு. அப்ப ஆன்சர் சி ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங்ஸ். அடுத்த தேர்ட் கொஸ்டின், அசர்டைன் அண்ட் ரீசனிங் வச்சு கொடுத்துருக்காங்க. அசர்டைன் பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ் ரிஸ்க், வணிகம் எப்பயுமே ஆபத்து உள்ளது. ஒரு வணிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எப்பயுமே ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கக்கூடியதுதான் வணிகம். ரீசன் கொடுத்துருக்காங்க, அது பாருங்க. ரீசன் future business conditions cannot be predicted with complete certainty. காரணம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபியூச்சர் பிசினஸ், அதாவது எதிர்கால வணிக சூழலை முழுமையாக முன்கணிக்க முடியாது. அதாவது எதிர்காலத்துல நம்ம வணிக சூழல் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையா நம்மளால கணிக்க முடியாது, முன்னாடியே கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. பி both A and R are true but R is not the correct explanation of A. C A is true, R is false. D, A is false, R is true சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் A, both A and R are true and R is the correct explanation of A. இதான் ஆன்சர். So answer A, both A and R are true and R is the correct explanation of A. அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து fourth question, the primary objective of business activity is, the primary objective of business activities is, ஒரு வணிக நடவடிக்கையோட முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிசினஸ் அப்ஜெக்டிவோட
பிசினஸ் ஆக்டிவிட்டியோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு வணிக நடவடிக்கையின் முதன்மை நோக்கம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்டர்டைன்மெண்ட், பி ப்ராஃபிட் த்ரூ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சி பொலிட்டிக்கல் பவர், டி வந்து ரிலீஜியஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ப்ராஃபிட் த்ரூ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வாடிக்கையாளரை திருப்தியின் மூலம்தான் லாபத்தை வந்து எய்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த 5வது கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட் 1 வந்து லிஸ்ட் 2 வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல ஏ வந்து பிசினஸ். பிசினஸ்னா என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். பிசினஸ் அதுக்கு வந்து ரெகுலர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி ப்ரொஃபஷன், செகண்ட் வந்து ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ்னு கொடுத்துருக்காங்க. சி எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கு வந்து நேரம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ். டி சேரிட்டி, அதுக்கு நேரம் வந்து நோ ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல ஆப்ஷன் ஏ வந்து 1 2 3 4 கரெக்டா, பி 4 2 3 1ங்கிறது கரெக்டா, டி சி வந்து 4 2 3 1ங்கிறது கரெக்டா, டி 3 1 2 4ங்கிறது கரெக்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 2 3 4 தான் கரெக்ட். பிசினஸ் அப்படிங்கிறது ரெகுலர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ரெகுலரா வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து கிடைக்கக்கூடியது பிசினஸ். ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் வந்து குறிக்கக்கூடியது ப்ரொஃபஷன். எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ், ஒரு சர்வீஸ் கான்ட்ராக்ட் தான் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவோம். சேரிட்டி அப்படிங்கிறது நோ ப்ராஃபிட் மோட்டிவ், ப்ராஃபிட் மோட்டிவ்ல இருக்கக்கூடிய இல்லாததை தான் சேரிட்டி அப்படின்னு. அப்போ 1 2 3 4 தான் கரெக்ட். அடுத்த 6வது கொஸ்டின், which of the following is not a characteristic of business. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிசினஸோட கேரக்டரிஸ்டிக் அல்லாத ஒண்ணு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது வணிகத்தின் பண்பு அல்லாதது எது, இந்த நாள்ல வணிகத்தோட பண்பு அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, பி ப்ராஃபிட் மோட்டிவ், சி ரெகுலர் டீலிங்ஸ், டி ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரிஸ்க். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பொருளாதார நடவடிக்கை வந்து பிசினஸ் கேரக்டரிஸ்டிக்கா அப்படின்னு சொல்லி அல்லாததான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2வது ப்ராஃபிட் மோட்டிவ், 3வது ரெகுலர் டீலிங்ஸ். இது மூணுமே வந்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசினஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது வணிகத்தோட பண்புகள்ல இது மூணுமே வரும். எது வராது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரிஸ்க், ஆப்ஷன் டி ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரிஸ்க் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 7வது கொஸ்டின், பிசினஸ் ரிஸ்க் மெயின்லி அரைசஸ் டியூ டு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா வணிக ஆபத்து முக்கியமாக எதனால் உருவாகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிசினஸ் ரிஸ்க் மெயின்லி அரைசஸ் டியூ டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏ சர்டைனிட்டி, பி அன்சர்டைனிட்டி, சி பிக்சட் இன்கம், டி கவர்மெண்ட் ஓனர்ஷிப். வணிக ஆபத்து முக்கியமா எதனால வந்து வணிக ஆபத்து வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி அன்சர்டைனிட்டி, நிச்சயமின்மையாலதான் வணிகத்தோட ஆபத்து வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 8வது கொஸ்டின், அசர்டைன் அண்ட் ரீசன். அசர்டைன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எவ்ரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இஸ் எ பிசினஸ், அதாவது ஒவ்வொரு பொருளாதார நடவடிக்கையுமே வணிகமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிசினஸ் இஸ் ஒன்லி ஒன் ஃபார்ம் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அதாவது வணிகம் என்பது பொருளாதார நடவடிக்கையின் ஒரு வகை மட்டுமே அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. காரணம் ஆப்ஷன் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ, பி ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ, சி வந்து ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ், டி ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூ. அதாவது கூற்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருளாதார நடவடிக்கையும் வணிகமாகும். காரணம் வணிகம் என்பது பொருளாதார நடவடிக்கையின் ஒரு வகை மட்டுமே சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்
டி ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. ஏ வந்து ஃபால்ஸான ஒன்று, ஆர் வந்து காரணம் வந்து சரி, கூற்று வந்து தவறு, காரணம் சரிங்கிறதா ஆப்ஷன். அடுத்து 9வது கொஸ்டின், விச் ஆக்டிவிட்டி இஸ் நாட் கன்சிடர்டு பிசினஸ். அதாவது இந்த கொடுத்திருக்க நாள்ல எது வந்து வணிகமாக கருதப்படாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்திருக்க நாள்ல எது வந்து வணிகமா வந்து கருதப்படாததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செல்லிங் வெஜிடபிள்ஸ் டெய்லி, பி ஏ டாக்டர் ட்ரீட்டிங் பேஷண்ட்ஸ், சி மேனுஃபேக்சரிங் கார்மெண்ட்ஸ் ஃபார் சேலு, டி ஆப்ரேட்டிங் ஏ சூப்பர் மார்க்கெட். இது நாள்ல வந்து எது வந்து வணிகமா வந்து கருதப்படாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ டாக்டர் ட்ரீட்டிங் பேஷண்ட்ஸ். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 10வது கொஸ்டின், business activities are mainly undertaken to satisfy. Business activities are mainly undertaken to satisfy. அதாவது என்னன்னா, ஒரு வணிக நடவடிக்கையை பொறுத்தளவு முக்கியமா வந்து எதை பூர்த்தி செய்ய வணிக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றன, எந்ததை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக வணிக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹியூமன் வான்ஸ், பி பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ், சி ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ், டி பர்சனல் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது எதை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக வணிக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஏ ஹியூமன் வான்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். மனித தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக தான் வணிக நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படுகின்றன. அடுத்து 11வது கொஸ்டின், which of the following is an essential feature of every business activity? Which one of the following is an essential feature of every business activity அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு வணிக நடவடிக்கைக்கும் இன்றியமையாத பண்புன்னு சொல்லி எதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சோசியல் சர்வீஸ் ஒன்லி, பி ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் ஒன்லி, சி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃபார் வேல்யூ, டி வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃபார் வேல்யூ. அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 12வது கொஸ்டின், அசர்டைன் அண்ட் ரீசன் வந்து கொடுத்திருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் கிரியேட் யூட்டிலிட்டி. அதாவது வணிக நடவடிக்கைகள் வந்து பயன்பாட்டை வந்து உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிசினஸ் ஃபெசிலிட்டிஸ், ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். வணிகம் அப்படிங்கிறது பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தி மற்றும் விநியோகம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வணிகம் அப்படிங்கிறது பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை தான் வணிகம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, சி வந்து ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ், டி ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூ. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 13வது கொஸ்டின், தி எலமெண்ட் தட் டிஃபரன்சியேட்ஸ் பிசினஸ் ஃப்ரம் ஏ ஹாபி இஸ். அதாவது வணிகத்தை வந்து பொழுதுபோக்குறதுல இருந்து வேறுபடுத்தக்கூடிய முக்கிய காரணி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்ட்ரெஸ்ட், பி ப்ராஃபிட் மோட்டிவ், சி ஸ்கில்லு, டி டைம் ஸ்பெண்டுங்கிறது தான் கரெக்டான இதுல கொடுத்திருக்க ஆப்ஷன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ப்ராஃபிட் மோட்டிவ் மட்டும்தான். ஒரு பொழுதுபோக்குல இருந்து வணிகத்தை வேறுபடுத்தக்கூடிய முக்கிய அம்சம் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ், லாப நோக்கம் மட்டும்தான் இதுல இருந்து வேறுபடுத்தக்கூடியது. அடுத்து 14வது கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான கொஸ்டின்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏ பிசினஸ்,
அதுக்கு நேரா ப்ராஃபிட் மோட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. பி ப்ரொஃபஷன், அதுக்கு நேரா ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். சி வந்து எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கு நேரா சேலரி ஆர் வேஜஸ். டி வந்து கேம்பிங், பியூர் சான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஏ 1 2 3 4 கரெக்டா, பி 2 1 4 3 கரெக்டா, சி 3 4 2 1 கரெக்டா, டி 4 3 1 2 கரெக்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 3 4 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 15வது கொஸ்டின், தி ரிவார்டு ரிசீவ்டு பை ஆன் என்டர்பிரனர் இஸ், அதாவது ஒரு தொழில் முனைவோருக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரெண்ட், பி இன்ட்ரெஸ்ட், சி ப்ராஃபிட், டி சேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ப்ராஃபிட். ஒரு தொழில் முனைவோருக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன அப்படின்னா லாபம் மட்டும்தான் வந்து தொழில் முனைவோருக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன். அடுத்து 16வது கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்ரி பிசினஸ் இஸ் ஆன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. 16வது கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்ரி பிசினஸ் இஸ் ஆன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அதாவது ஒவ்வொரு வணிகமுமே பொருளாதார நடவடிக்கையா சார்ந்துதான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்ரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இஸ் எ பிசினஸ், ஒவ்வொரு பொருளாதார நடவடிக்கையுமே வணிகத்தை சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஆப்ஷன் ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ், சி வந்து ஸ்டேட்மெண்ட் 1 is true, statement 2 is false ன்னு சொல்லியிருக்காங்க. டி வந்து ஸ்டேட்மெண்ட் 1 is false, ஸ்டேட்மெண்ட் 2 is true ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஸ்டேட்மெண்ட் 1 is true, ஸ்டேட்மெண்ட் 2 is falseங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 17வது கொஸ்டின், which characteristic of business ensures continuity, வணிகத்தை வந்து தொடர்ச்சியா செய்யறதுக்கான பண்பு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஸ்பெஷலைசேஷன், பி ரெகுலர் டீலிங்ஸ், சி பர்சனல் சாட்டிஸ்பேக்ஷன், டி வந்து லாட்டரி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ரெகுலர் டீலிங்ஸ். தொடர்ச்சியான பரிவர்த்தனை இருந்தாதான் ஒரு வணிகத்தை வந்து தொடர்ச்சியா வந்து நம்ம நடத்த முடியும். அப்ப வணிகம் வந்து தொடர்ச்சியா நடைபெறதுக்கான பண்பு வந்து எது அப்படின்னா ரெகுலர் டீலிங்ஸ், அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 18வது கொஸ்டின், அசர்டைன் அண்ட் ரீசன் வந்து கேட்டிருக்காங்க. அசர்டைன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் இஸ் நெசசரி ஃபார் தி சர்வைவல் ஆஃப் எ பிசினஸ், அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா வணிகத்தின் நிலைத்தன்மைக்கு லாபம் வந்து மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் எனேபிள்ஸ் எக்ஸ்பான்ஷன், growth அண்ட் கண்டினியூட்டி, லாபம் வந்து விரிவாக்கம் செய்யறதுக்கோ வளர்ச்சி அடைகிறதுக்கோ தொடர்ச்சியா வந்து நடைபெறதுக்கும் லாபம் வந்து மிக அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் கரெக்ட்லி எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. பி வந்து போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ. சி வந்து ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். டி வந்து ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் கரெக்ட்லி எக்ஸ்பிளைன்ஸ் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 19வது கொஸ்டின், which of the following activities is not treated as business, அதாவது பின்வருவனவற்றில் எது வணிகமா வந்து கருதப்படாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ a farmer growing crops only for family consumption, B வந்து selling milk daily, C வந்து running a textile shop, D வந்து manufacturing furniture for sale. B, C, D மூணுமே வந்து சேல்ஸ் பண்றாங்க, அதனால இது வணிகத்தோட சேர்ந்தது. D வந்து அவங்களோட ஓன் பர்பஸ்க்காக ஒரு இதை வந்து விவசாயம் பண்றாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏ ஃபார்மர் க்ரோயிங் கிராப்ஸ் ஒன்லி ஃபார் ஃபேமிலி கன்சம்ஷன், குடும்ப தேவைக்காக மட்டுமே விவசாயம் செய்யறது தான் இது வந்து வணிகத்தோட சேராத ஒண்ணு. அடுத்து 20வது கொஸ்டின், பிசினஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம்
ப்ரொஃபஷன் பிகாஸ் பிசினஸ். என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொழிலை விட வணிகம் வேறுபடுவதற்கான முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொழிலை வணிகத்தோட வேறுபடுத்துறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரெக்வயர்ஸ் கம்பல்சரி ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், பி இஸ் கவர்ன்டு பை அ ப்ரொஃபஷனல் பாடி ஒன்லி, சி primarily aims at earning profit through exchange, டி does not involve risk ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் சி, primarily aims at earning profit through exchange தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 21வது கொஸ்டின், which one of the following is not an economic activity. கீழே கொடுத்திருக்கிறதுல எது பொருளாதார நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டீச்சர் ஒர்க்கிங் இன் எ ஸ்கூல் ஃபார் சேலரி. டீச்சர் ஒர்க் பண்றாங்க ஸ்கூல்ல, சேலரிக்காக ஒர்க் பண்றது ஒரு வணிக நடவடிக்கை. அடுத்து பி எஸ் ஷாப்கீப்பர் செல்லிங் கிராசரிஸ் ரெகுலர்லி. ஒரு மளிகை பொருட்களை தொடர்ந்து விற்பனை செய்யறது வணிக நடவடிக்கையில செய்யறோம். அடுத்து சி எ மதர் குக்கிங் ஃபுட் ஃபார் ஹர் ஃபேமிலி வித்தவுட் ரெமுனரேஷன். அதாவது ஒரு தாய் குடும்பத்திற்காக உணவு சமைக்கிறது ரெமுனரேஷன் ஊதியமே இல்லாம சமைக்கிறது வணிக நடவடிக்கையான்னு கேட்டிருக்காங்க. டி எ டெய்லர் ஸ்டிச்சிங் கிளாத்ஸ் ஃபார் கஸ்டமர்ஸ். இது நாள்ல எது பொருளாதார நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, எ மதர் குக்கிங் ஃபுட் ஃபார் ஹர் ஃபேமிலி வித்தவுட் ரெமுனரேஷன் தான் சரியான ஆன்சர். அடுத்து 22வது கொஸ்டின், அசட்டை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிசினஸ் இஸ் வைடர் than ட்ரேடு. அதாவது வணிகம் என்பது வர்த்தகத்தை விட பரந்த கருத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பிசினஸ் இன்க்ளூட் இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அண்ட் ஆல் ஆக்டிவிட்டிஸ் கனெக்டட் வித் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். வணிகம் என்பது தொழில், வாணிபம் மற்றும் உற்பத்தி விநியோகம் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சி ஏ போத் A is true, R is false. D A is false, R is true ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, both A and R are true and R is the correct explanation of A. கூற்றும் சரி, ரீசனும் சரி, காரணம் அசர்டைனுக்கான ரீசன் ரெண்டுமே கரெக்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 23வது கொஸ்டின், தி டேர்ம் பிசினஸ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் தி வேர்டு. பிசினஸ் அப்படிங்கிறது எந்த சொல்லுல இருந்து உருவானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ புசி, பி பிசினஸ், சி ட்ரேடு, டி காமர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி பிசினஸ் அப்படிங்கிறதா, அதுல இருந்து உருவானதுதான் பிசினஸ். அடுத்து 24வது கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ராஃபிட் இஸ் தி ரிவார்டு ஃபார் ரிஸ்க் பியரிங். ஆபத்தை ஏற்றுக்கொள்வதற்கான பிரதிபலன் என்ன அப்படின்னா லாபம். அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் அன்சர்டனிட்டி. வணிக நடவடிக்கைகளில் நிச்சயமின்மை அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ, பி போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ், சி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ், டி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 25வது கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ பிசினஸ், அதுக்கு நேரம் ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க. பி ப்ரொஃபஷன், அதுக்கு நேரம் ஃபீஸ் கொடுத்திருக்காங்க. சி எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கு நேரம் சேலரி கொடுத்திருக்காங்க. டி கேபிட்டல், அதுக்கு நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 2 3 4, பி 1 2 3 4 1, சி 3 4 1 2,
டி 4 1 2 3 இதுல எது வந்து கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 3 4 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 26வது கொஸ்டின் கேஸ் ஸ்டடி வந்து கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா Ravi manufactures notebooks throughout the year and sells them through wholesalers with objective of earning profit. Which essential characteristic of business is best reflected? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரவி வந்து ஒரு வருஷம் முழுசா வந்து நோட்டு புத்தகங்களை வாங்கி தயாரிச்சு அதை மொத்த விற்பனையாளர்களின் மூலம் விற்பனை செய்கிறார். அதாவது ரவி வந்து ஆண்டு முழுசும் வந்து நோட்டு புத்தகத்தை தயாரிச்சு அதை வந்து மொத்த விற்பனையாளர்கள் மூலமா வந்து விற்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வணிகத்தின் எந்த முக்கிய பண்பு வந்து வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரெகுலாரிட்டி அண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ், பி சேரிட்டி, சி ஹாபி, டி வந்து ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெகுலாரிட்டி ஆஃப் ப்ராஃபிட் மோட்டிவ். ரெகுலாரிட்டி அண்டு ப்ராஃபிட் மோட்டிவ் தான் வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 27வது கொஸ்டின் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் கிரியேட் விச் டைப் ஆஃப் யூட்டிலிட்டி மெயின்லி த்ரூ எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஒரு பரிமாற்றத்தின் மூலம் வணிகம் வந்து எந்த பயன்பாட்டை உருவாக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு பொருளை வந்து பரிமாற்றம் பண்ணும்போது வணிகம் வந்து எந்த பயன்பாட்டை உருவாக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபார்ம் யூட்டிலிட்டி, பி டைம் யூட்டிலிட்டி, சி பொசஷன் யூட்டிலிட்டி, டி வந்து சர்வீஸ் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி பொசஷன் யூட்டிலிட்டி. உரிமை பயன்பாட்டை தான் வந்து உருவாக்குது. அடுத்து வந்து 28வது கொஸ்டின் அசர்டைன் ரீசன் வந்து கொடுத்திருக்காங்க. அசர்டைன் வந்து எவ்ரி பிசினஸ் டிரான்சாக்சன் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஒவ்வொரு வணிக பரிவர்த்தனையும் பரிமாற்றத்தை உள்ளடக்கியது. ரீசன் வந்து எக்ஸ்சேஞ்ச் மே டேக் பிளேஸ் இன் ரிட்டர்ன் ஃபார் மணி ஆர் மணிஸ் ஒர்த். கூட்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு வணிக பரிவர்த்தனையும் பரிமாற்றத்தை உள்ளடக்கியது. காரணம் வந்து பரிமாற்றம் பணம் அல்லது பணத்திற்கு சமமான மதிப்பிற்கு நடைபெறலாம். ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஏ அண்ட் ஆர் கரெக்ட்லி எக்ஸ்பிளைன் ஏ. B வந்து both A and R are true but R is not the correct explanation of A. C வந்து A is true, R is false, D A is false, R is true சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் A both A and R are true and R correctly explain of A தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 29வது கேள்வி which among the following is the most appropriate example of business. வணிகத்திற்கு மிகவும் பொருத்தமான எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பையிங் ஏ கார் ஃபார் பர்சனல் யூஸ், பி செல்லிங் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் ரெகுலர்லி த்ரூ ஆன்லைன் ஸ்டோர், சி வந்து டொனேட்டிங் புக்ஸ் டு எ ஸ்கூல், டி வந்து பார்ட்டிசிபேட்டிங் இன் எ லாட்டரி. அதாவது இதுல எது வந்து வணிகத்துக்கு மிகவும் பொருத்தமான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி செல்லிங் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் ரெகுலர்லி த்ரூ ஆன்லைன் ஸ்டோர்ஸ் அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 30வது கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ரெக்கார்டிங் தி நேச்சர் ஆஃப் பிசினஸ். என்ன சொல்றாங்க அப்படின்னா வணிகத்தின் இயல்பை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் மிகவும் பொருத்தமானது எது. வணிகத்தோட இயல்பை பற்றி சொல்லக்கூடியதுல எது முக்கியமான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிசினஸ் ஆல்வேஸ் guarantees profit, பி ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி ஆர் இன்ஸ்பேரபிள் எலமெண்ட்ஸ் ஆஃப் பிசினஸ், சி வந்து பிசினஸ் கேன் எக்ஸிஸ்ட் வித்தவுட் எக்ஸ்சேஞ்ச், டி வந்து பிசினஸ் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் தி பிரைவேட் செக்டார். ஆப்ஷன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வணிகம் வந்து எப்போதுமே லாபத்தை உறுதி செய்கிறது, லாபத்தை எப்பயுமே உறுதி செய்யறது வணிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து
பி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆபத்தும் நிச்சயத்தன்மையும் வணிகத்தின் பிரிக்க முடியாத கூறுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்றது இல்லைன்னா வணிகம் வந்து இருக்க முடியாது, எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னா வணிகம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வணிகம் வந்து எப்பயுமே வந்து தனியார் துறையில மட்டும்தான் வணிகம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது 4ல எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி ஆர் இன்ஸ்பேரபிள் எலமெண்ட்ஸ் ஆஃப் பிசினஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 31வது கொஸ்டின் ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் பிசினஸ். வணிகம் தொடர்பான தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிசினஸ் இஸ் ஆன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, பி எவ்ரி பிசினஸ் இன்வால்வ்ஸ் சம் டிகிரி ஆஃப் ரிஸ்க், சி பிசினஸ் கேன் எக்ஸிஸ்ட் வித்தவுட் கஸ்டமர்ஸ், தி ப்ராஃபிட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ். இது 4ல வந்து எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வணிகத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி பிஸ்னஸ் கேன் எக்ஸிஸ்ட் வித்தவுட் கஸ்டமர். வாடிக்கையாளர் இல்லாமலும் வணிகம் நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 32வது கொஸ்டின் ascertain and reason வந்து கொடுத்திருக்காங்க. ascertain profit is essential for the long term survival of a business. ப்ராஃபிட் அதாவது லாபம் இல்லாம ஒரு பிசினஸ் நீண்ட நாள் வந்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ascertain ரீசன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஹெல்ப்ஸ் இன் எக்ஸ்பென்ஷன் இன்னோவேஷன் அண்ட் மீட்டிங் அன்எக்ஸ்பெக்டட் லாசஸ். அதாவது வந்து ரீசன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாபம் வந்து விரிவாக்கத்துக்கும் புதுமைக்கும் மற்றும் எதிர்பாராத இழப்புகளை சமாளிக்கவும் லாபம் வந்து உதவுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, both B, both A and R are true, but R is not the correct explanation of A. C வந்து A is true, R is false, D A is false, R is true. அதாவது வந்து ப்ராஃபிட் வந்து லாங் டேர்ம் பிஸ்னஸ் வந்து லாங் டேர்ம் ரன் பண்றதுக்கு ப்ராஃபிட் வந்து முக்கியமா தேவைப்படுது. ப்ராஃபிட் வந்து எதுக்கெல்லாம் உதவுது அப்படின்னா ஒரு பிஸ்னஸ வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் இனோவேட் பண்றதுக்கும் மீட்டிங் அதாவது ஒரு லாஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த லாஸை சமாளிக்கிறதுக்கும் ப்ராஃபிட் வந்து உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 33வது கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெகுலாரிட்டி ஆஃப் டிரான்சாக்சன்ஸ் இஸ் ஆன் எசென்சியல் ஃபியூச்சர் ஆஃப் பிசினஸ். அதாவது தொடர்ச்சியான பரிவர்த்தனை அப்படிங்கிறது வணிகத்தோட முக்கிய பண்பா வந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் 2ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏ சிங்கிள் ஐசோலேட்டட் சேல் இஸ் நார்மலி கன்சிடர்டு பிசினஸ். ஒரு முறை மட்டும் நடைபெறும் விற்பனை பொதுவாக வணிகமாக கருதப்படாது. அதாவது ஒரே ஒரு வட்டம் ஒரு பொருளை வித்துட்டு அதோட விட்டுறோம் அப்படின்னா அது வந்து வணிகமா கருதப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ, பி போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ், சி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 is false, statement 4D வந்து statement 1 is false, statement 2 is true ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெகுலாரிட்டி ஆஃப் டிரான்சாக்சன் தொடர்ச்சியான பரிவர்த்தனை அப்படின்னு சொல்றாங்க. பரிவர்த்தனை வந்து வணிகத்தோட முக்கிய பண்பா வந்து பார்க்கப்படுது அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை மட்டுமே ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா அது வந்து வணிகமாக கருதப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் சி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 34வது கொஸ்டின் மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட் 1 வந்து லிஸ்ட் 2ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அது வந்து ஏர்னிங்
லைவ்லிகுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி ரிஸ்க் அன்சர்டைனிட்டின்னு கொடுத்துருக்காங்க. சி ரிஸ்க் பிசினஸ் ப்ராஃபிட் மோட்டிவ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டி ப்ரொஃபஷன் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ 1 2 3 4 கரெக்டா, பி 2 1 4 3 கரெக்டா, சி 3 4 1 2 கரெக்டா, டி 4 3 2 1 கரெக்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 3 4 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 35வது கொஸ்டின் கேஸ் ஸ்டடி வந்து கொடுத்திருக்காங்க. a person purchases old furniture. அதாவது ஒரு நபர் வந்து ஒருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு பழைய மரஜாமான வாங்குறாரு, வாங்கிட்டு அதை புதுப்பிச்சுட்டு அதை வந்து சேல்ஸ் பண்றதவே வந்து ஒரு தொடர்ச்சியான தொழிலா வந்து வச்சிருக்காரு. லாபத்துக்காக வந்து தொடர்ச்சியா வந்து வாங்கி அதை புதுப்பிச்சு அதை வந்து மீண்டும் விற்கிறாரு. இந்த நடவடிக்கை வந்து இது வந்து எந்த வகையான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நபர் இருக்காரு, அவர் வந்து ஒரு பழைய பர்னிச்சரை வந்து வாங்குறாரு, வாங்கி அதை புதுப்பிச்சு அதை லாபத்துக்கு வந்து தொடர்ச்சியா வந்து இதே மாதிரி வந்து ரொட்டீனா வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு ப்ராஃபிட்காக. இந்த நடவடிக்கை வந்து என்ன சொல்றாங்க, எந்த வகையான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹாபி பொழுதுபோக்கா, பி பிசினஸ் வணிகமா, சி ப்ரொஃபஷன் தொழில் முறையா, டி எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி பிசினஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 36வது கொஸ்டின், which one of the following is the best indicator that an activity is a business? ஒரு நடவடிக்கை வணிகம் என்பதை சுட்டிக்காட்டும் மிகச்சிறந்த குறியீடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ personal interest, B regular exchange with profit motive, C government ownership, D social recognition அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ரெகுலர் எக்ஸ்சேஞ்ச் வித் ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படிங்கிறதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 37வது கொஸ்டின், அசர்டைன் அண்ட் ரீசன் வந்து கொடுத்திருக்காங்க. அசர்டைன் பிசினஸ் ரிஸ்க் கேன் பி எலிமினேட்டட் கம்ப்ளீட்லி த்ரூ பிளானிங். திட்டமிடல் மூலம் வணிக ஆபத்தை வந்து முழுமையா வந்து நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க கூற்று. காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிளானிங் ரெடியூசஸ் அன்சர்டைனிட்டி பட் கேன் நாட் எலிமினேட் ஆல் ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டமிடல் நிச்சயமின்மையை குறைக்கலாம், ஆனால் அனைத்து ஆபத்துகளையும் முழுமையா வந்து நீக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ஃபால்ஸ், சி ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ், டி ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 38வது கொஸ்டின், தி ரிவார்டு ரிசீவ்டு பை அ ப்ரொஃபஷனல் இஸ் நோன் அஸ். அதாவது தொழில்முறை நிபுணருக்கு கிடைக்கும் வருமானம் என்ன என்று அழைக்கப்படுகிறது. ப்ரொஃபஷனல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரெண்ட், பி வேஜஸ், சி ஃபீஸ், டி டிவிடெண்ட். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபீஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒரு டாக்டருக்கோ ஒரு லாயருக்கோ கிடைக்கக்கூடியது ஃபீஸ். அந்த இது பண்ணக்கூடியவங்கள தான் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஃபீஸ், கட்டணம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 39வது கொஸ்டின், which combination correctly represents the essential characteristic of business? ஒரு வணிகத்தோட பண்புகள்ல முக்கிய பண்புகள்ல சரியா காட்டும் சேர்க்கை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் ஒன்று எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ரெண்டாவது ப்ராஃபிட் மோட்டிவ், மூணாவது ரெகுலர் டீலிங்ஸ், டி நாலாவது ரிஸ்க். ஆப்ஷன் ஏ வந்து 1 2 அண்டு 3 மட்டும்தான் கரெக்ட், பி 2 3 அண்டு 4 தான் கரெக்ட், சி வந்து 1 2 3 4 கரெக்ட், டி வந்து 1 அண்டு 4 தான் வந்து கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 1 2 3 4 இது நாலுமே வந்து கரெக்ட் தான். அடுத்து வந்து 40வது கொஸ்டின், which of the following statement is most appropriate?
இந்த கூற்று கொடுத்திருக்க 4 கூற்றுகள்ல மிகவும் பொருத்தமான கூற்று வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, எவ்ரி ப்ராஃபிட் ஏர்னிங் ஆக்டிவிட்டி இஸ் எ பிசினஸ். பி வந்து எவ்ரி பிசினஸ் இஸ் ஆன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பட் எவ்ரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இஸ் நாட் நெசசரிலி எ பிசினஸ். அடுத்து சி வந்து பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன் ஆர் ஐடென்டிக்கல். டி வந்து பிசினஸ் நெவர் இன்வால்வ்ஸ் அன்சர்டனிட்டி. இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி, எவ்ரி பிசினஸ் இஸ் ஆன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பட் எவ்ரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இஸ் நாட் நெசசரிலி பிசினஸ். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 41வது கொஸ்டின், அசர்டைன் ரீசன் வந்து கொடுத்திருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிசினஸ் கிரியேட்ஸ் வேல்யூ பை சாட்டிஸ்ஃபையிங் ஹியூமன் வாண்ட்ஸ். ஒரு வணிகம் அப்படிங்கிறது மனித தேவைகளை வந்து பூர்த்தி செய்து அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு வணிகம் அப்படிங்கிறது அதுக்கான தேவையான மனித தேவைகளை வந்து பூர்த்தி செய்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது ஒரு பிசினஸ் வணிக நடவடிக்கை அப்படிங்கிறது பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. பி வந்து போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் தி நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சி வந்து ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ். டி வந்து ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ரெண்டுமே வந்து கரெக்ட், கூற்றும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். அடுத்து 42வது கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ப்ராஃபிட் இஸ் தி ஒன்லி அப்ஜெக்டிவ் ஆஃப் பிசினஸ். பி, ரிஸ்க் கேன் பி கம்ப்ளீட்லி எலிமினேட்டட் இன் பிசினஸ். சி வந்து பிசினஸ் இன்வால்வ்ஸ் ரெகுலர்லி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் கேரிட் ஆன் வித் எ ப்ராஃபிட் மோட்டிவ். டி வந்து எவ்ரி சேல் இஸ் எ பிசினஸ் ஆக்டிவிட்டி. இதுல எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். பிசினஸ் இன்வால்வ்ஸ் ரெகுலர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் கேரிட் ஆன் வித் எ ப்ராஃபிட் மோட்டிவ். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 43வது கொஸ்டின், பிசினஸ் இஸ் ஆன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்ரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இஸ் எ பிசினஸ். தேர்டு வந்து ப்ராஃபிட் இஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் பிசினஸ். நாலாவது வந்து பிசினஸ் ஆல்வேஸ் guarantees profit. choose the correct answer அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வணிகம் அப்படிங்கிறது ஒரு பொருளாதார நடவடிக்கை. வணிகம் அப்படிங்கிறது ஒரு பொருளாதார நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருளாதார நடவடிக்கையுமே வணிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தேர்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாபம் வணிகத்தோட முக்கிய நோக்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் வந்து வணிகம் எப்போதும் லாபத்தை உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது 4ல எந்த இது வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 1 and 3 வந்து கரெக்ட். டி வந்து 2 and 4 வந்து கரெக்ட். டி வந்து 1, 2, 3 வந்து கரெக்ட். டி வந்து 1, 3 and 4 வந்து கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ தான் வந்து கரெக்ட். ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 and 3 மட்டும்தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 44வது கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட் 1 வந்து லிஸ்ட் 2ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் வந்து ஏ பிசினஸ்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கு நேரம் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. சி ப்ரொஃபஷன், அதுக்கு நேரம் வந்து ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. டி கேம்பிளிங், அதுக்கு நேரம் பியூர் சான்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 கரெக்டா. பி 2, 1, 4, 3 கரெக்டா. சி 4, 3, 2, 1 கரெக்டா. டி வந்து 3, 4, 1, 2 கரெக்டான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4
அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 45வது கொஸ்டின் கேஸ் ஸ்டடி வந்து கொடுத்துருக்காங்க. an entrepreneur starts a bakery expecting profits due to chance in customer preferences, sales decline, which characteristic of business is illustrated. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தொழில் முனைவோர் வந்து இருக்காங்க. அவங்க வந்து லாப நோக்கில் வந்து ஒரு பேக்கரியை வந்து தொடங்குறாரு. அதே சமயத்துல வாடிக்கையாளர்களின் விருப்பம் மாறியதால் வாடிக்கையாளரோட விருப்பம் வந்து மாறுது. ஒரு தொழில் முனைவோர் வந்து ஒரு லாபம் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேக்கரியை வந்து தொடங்குறாரு. ஆனா வாடிக்கையாளரோட விருப்பம் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால விற்பனை வந்து குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த வணிகத்தோட பண்பை வந்து காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மோனோபோலி, பி ரிஸ்க் அரைசிங் ஃப்ரம் அன்சர்டைனிட்டி, சி கவர்மெண்ட் கண்ட்ரோல், டி வந்து சேரிட்டி. வந்து மோனோபோலி அப்படின்னா ஏகபோக உரிமை, பி ரிஸ்க் அரைசிங் ஃப்ரம் அன்சர்டைனிட்டி நிச்சயமின்மையால் ஏற்படும் ஆபத்து, சி வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் அரசின் கட்டுப்பாடால உருவாகுது, டி வந்து சேரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ரிஸ்க் அரைசிங் ஃப்ரம் அன்சர்டைனிட்டியால தான் இது வந்து உருவாகுது. அடுத்து வந்து 46வது கொஸ்டின் அசர்டைன் அண்ட் ரீசன் வந்து கொடுத்திருக்காங்க. அசர்டைன் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன் ஆர் போத் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. பிசினஸும் சரி ப்ரொஃபஷனும் சரி ரெண்டுமே வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியே சம்பந்தப்பட்டது. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பொருளாதார நடவடிக்கை சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. காரணம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போத் எய்ம் டு ஏர்ன் இன்கம் பை ப்ரொவைடிங் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். ரெண்டுமே வந்து இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு தான் உருவாகுது. அது என்னன்னா ப்ரொவைடிங் குட்ஸ் ஆர் சர்வீசஸ், குட்ஸோ அல்லது சர்வீசஸோ வந்து ப்ரொவைட் பண்றதுனால அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப காரணம் வந்து என்ன சொல்றாங்க, ஆப்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன் ரெண்டுமே வந்து என்ன சொல்றாங்க எக்கனாமிக் ஆக்டிவிட்டி சம்பந்தப்பட்டது, பொருளாதார நடவடிக்கை சம்பந்தப்பட்டதுதான் ரெண்டுமே. காரணம் என்ன சொல்றாங்க, போத் எய்ம்ஸ் டு ஏர்ன் இன்கம், இன்கம் ஏர்ன் பண்றதுதான் ரெண்டுமே. எது ப்ரொவைடிங் குட்ஸ் ஆர் சர்வீசஸ், ஒரு குட்ஸ் விற்கிறது மூலமாவோ அல்லது சர்வீஸ் கொடுக்கறதுனாலயோ அவங்க வந்து ஏர்ன் பண்றாங்க. எதை ஏர்ன் பண்றாங்கன்னா இன்கம் வந்து ஏர்ன் பண்றாங்க. அப்ப இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ரெண்டுமே வந்து கரெக்டானது. அடுத்து 27வது கொஸ்டின் which of the following is the most suitable example of speculation. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊக வணிகத்திற்கு பொருத்தமான எடுத்துக்காட்டு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மேனுஃபேக்சரிங் ஸ்கூல் பேக்ஸ் த்ரூ அவுட் தி இயர், டி வந்து பர்ச்சேசிங் ஷேர்ஸ் ஸ்லோலி எக்ஸ்பெக்டிங் ஷார்ட் டேர்ம் பிரைஸ் ரைஸ், சி வந்து ரன்னிங் எ கிராசரி ஷாப், டி வந்து டீச்சிங் இன் எ காலேஜ். இதுல வந்து எது வந்து ஊக வணிகத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பர்ச்சேசிங் ஷேர்ஸ் ஸ்லோலி எக்ஸ்பெக்டிங் ஷார்ட் டேர்ம் பிரைஸ் ரைசஸ் அப்படிங்கிறதுதான் கரெக்டான ஆன்சர். 48வது கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிசினஸ் மே ஏர்ன் ப்ராஃபிட் ஆர் இன்கர் லாஸ். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வணிகம் அப்படிங்கிறது லாபம், ஒரு வணிகத்துல வந்து லாபமும் ஏற்படலாம் அதே சமயத்துல நட்டமும் ஏற்படலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரிஸ்க் டஸ் நாட் பிரிவென்ட் an activity from being a business. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆபத்து இருப்பது, அதாவது ஒரு பிசினஸ்ல வந்து ஆபத்து இருப்பது ஒரு நடவடிக்கையை வணிகம் அல்ல என்று மாற்றாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ, பி வந்து எஸ் போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஃபால்ஸ், சி வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ் சொல்லியிருக்காங்க. டி வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ
போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 49வது கொஸ்டின், தி கண்டினியூட்டி ஆஃப் பிசினஸ் மெயின்லி டிபெண்ட்ஸ் அப்பான், வணிகத்தோட தொடர்ச்சியான செயல்பாடு எதை சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் அண்ட் ரெகுலர் டிரான்சாக்சன்ஸ், பி லக் அலோன், சி பொலிட்டிக்கல் சப்போர்ட், டி டொனேஷன். அதாவது ஒரு வணிகத்தோட தொடர்ச்சியான செயல்பாடு அப்படிங்கிறது எதை சார்ந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் அண்ட் ரெகுலர் டிரான்சாக்சன், இது சார்ந்துள்ளதுதான் ஒரு வணிகத்தோட செயல்பாடு. அடுத்து வந்து 50வது கொஸ்டின், which of the following combinations correctly represents the essential elements of business, வணிகத்தோட இன்றியமையாத கூறுகள் அப்படிங்கிறது எதை எந்த வந்து சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று எக்ஸ்சேஞ்சு, செகண்ட் ரெகுலாரிட்டி, தேர்ட் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ், நாலாவது ரிஸ்க். இதுல ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 ஒன்லி, பி 2, 3 and 4 ஒன்லி, சி 1, 2, 3, 4 and 4, டி வந்து 1 and 4 ஒன்லி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2, 3 and 4. நாலுமே வந்து ஒரு வணிகத்தோட இன்றியமையாத கூறுகள் இந்த நாலுமே தான். எக்ஸ்சேஞ்சு, ரெகுலாரிட்டி, ப்ராஃபிட் மோட்டிவ், ரிஸ்க், இந்த நாலுமே வந்து வணிகத்தோட இன்றியமையாத கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னைக்கு வந்து நம்ம 50 கொஸ்டின்ஸ் வந்து காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதே மாதிரி அடுத்த வீடியோல அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.